வணக்கம். கதிரவனின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நேற்று திருகோணமலையில், இன்று கொழும்பில் சகோதரர்கள் இருவர் வெட்டிக் கொலை. நாளை முதல் பொதுமக்கள் பார்வைக்கு பட்டியலந்த அறிக்கை. லஞ்சம் பெற்று சிக்கிய போலீஸ் அதிகாரி. அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு அடுத்த மாதம் முதல். கஞ்சா எண்ணெய் பொதியை விடுவிக்க முயற்சி, சுங்க திணைக்கள பரிசோதகர் கைது. கிழக்கு பல்கலையில் மாணவர்களுக்கிடையில் பலத்த மோதல். பெண்களை கட்டுப்படுத்தும் தடைகளை உடைக்கப்படும், பிரதமர் உறுதி. வீதியை கடக்க முற்பட்ட யாழ் இளைஞனுக்கு நேர்ந்த துயரம். வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக பலரிடம் பண மோசடி செய்த பெண் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். கிரான்பாஸ் கலனி திஸ்ஸகம பிரதேசத்தில் இன்று காலை இருவர் வெட்டிக் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 23 மற்றும் 24 வயதுடைய சகோதரர்கள் இருவரே இவ்வாறு வெட்டிக் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொலைக்கான காரணம் தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிரான்பாஸ் போலீசார் முன்னெடுத்துள்ளனர். அதேவேளை நேற்றைய தினம் திருகோணமலையில் 2 பெண்கள் வெட்டிக் கொல்லப்பட்ட நிலையில் இன்று கொழும்பிலும் 2 சகோதரர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை நாளை முதல் நாடாளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பொதுமக்கள் பார்வையிட முடியும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கு நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்ததுடன் இந்த அறிக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்பப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அப்போதைய அரசாங்கம் அந்த அறிக்கை தொடர்பாக எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் சபை முதல்வர் தெரிவித்துள்ளார். அடிப்பள பிரதேசத்தில் 1500 ரூபாவை லஞ்சமாக பெற்ற போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் ஆராய்ச்சி கட்டுவ போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி வரும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஆவார். அடிப்பள பிரதேசத்தை சேர்ந்த ஒருவர் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து பண்டாரகேனவில் உள்ள ஹைசர் பைபிள் தேவாலயத்தில் நேற்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாடு செல்வதற்கு தேவையான போலீஸ் அறிக்கையை வழங்குவதற்காக முறைப்பாட்டாளரிடம் முதலில் 2000 ரூபாய் லஞ்சம் கேட்கப்பட்டதாகவும் பின்னர் 1500 ரூபாவை லஞ்சமாக கோரியதாகவும் கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சிலாபன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்ட சம்பள உயர்வுகளை ஏப்ரல் முதல் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாடும் வகையில் மாத சம்பளம் வழங்குவதற்கான வழக்கமான தேதிக்கு முன்னதாக ஏப்ரல் 10ஆம் தேதி அவற்றை வழங்கவும் அரசாங்கம் தயாராகி வருகிறது. அதற்கு அமைய 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் 21ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஒரு வார காலப்பகுதியில் அதிகரிக்கப்பட்ட சம்பளம் மற்றும் ஊக்கத்தொகைகள் தொடர்பான சுற்றறிக்கையை வெளியிட அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசு ஊழியர்களின் சம்பளம், ஊக்கத்தொகை மற்றும் கொடுப்பனவுகளை அதிகரிக்க யோசனைகளை முன்வைத்துள்ளார். இந்த மாதம் 21ஆம் தேதி வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படவுள்ள நிலையில் மார்ச் மாதம் 28ஆம் தேதிக்கு முன்னர் அதிகரிக்கப்பட்ட நிதியை வழங்குவதற்கான திட்டம் அடங்கிய சுற்றறிக்கையை பொது நிர்வாக அமைச்சு வெளியிட உள்ளது. சுற்றறிக்கை வெளியிடப்பட்டதைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி அரசு ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக நிதி அமைச்சின் உயர் அதிகாரியொருவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச மாதாந்த அடிப்படை சம்பளத்தை 24,250 ரூபாயிலிருந்து 40,000 ரூபாவாகவும் 15,750 ரூபாயால் அதிகரிக்கவும் தற்காலிக இடைக்கால கொடுப்பனவு மற்றும் சிறப்பு கொடுப்பனவுகளை அடிப்படை சம்பளத்தில் இணைக்கவும் வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
3 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய கஞ்சா எண்ணெய் பொதியை விடுவிக்க முயற்சித்த சுங்க திணைக்கள பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பொதி அமெரிக்காவிலிருந்து மாலெம்பே பகுதியில் உள்ள நபருக்கு அனுப்பப்பட்டதாக சுங்க திணைக்கள ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தக நபர் சில சுங்க திணைக்கள உத்தியோகர்களுக்கு வழங்கிய அறிவுறுத்தலுக்கு அமைய குறித்த பொதி விடுவிக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தக நபரிடமிருந்து மீட்கப்பட்ட குறித்த பொதியில் 3.2 கிலோகிராம் கஞ்சா எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து கைது செய்யப்பட்டுள்ள சுங்க திணைக்கள பரிசோதகரை பணியிடை நீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கிழக்கு பல்கலைக்கழக பந்தாறு மூளை வளாகத்தில் வர்த்தக பிரிவு 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு இடையிலேயே இவ்வாறு மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வர்த்தக பிரிவில் 2ஆம் ஆண்டில் கல்வி கற்று வரும் 4 மாணவர்களுக்கிடையே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து வாய்த்தர்க்கம் கைகலப்பாக மாறியதை அடுத்து ஒரு மாணவன் காயமடைந்துள்ளார். இதையடுத்து காயமடைந்த மாணவன் ஏராவோர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பின்பு காயமடைந்த மாணவன் காவல் நிலையத்தில் செய்த முறைப்பாடு அளித்த நிலையில் விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய அபிவிருத்தியில் பெண்கள் வகிக்கும் முக்கிய பங்கை உணர்ந்து பொருளாதாரத்தில் பெண்கள் முழுமையாக பங்கேற்பதை கட்டுப்படுத்தும் தடைகளை உடைப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாக பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், இலங்கையின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். அவர்களின் மகத்தான பங்களிப்பு இருந்த போதிலும் கட்டமைப்பு தடைகள் பொருளாதாரத்தில் அவர்களின் முழு பங்களிப்பையும் மட்டுப்படுத்தியுள்ளன. பெண்கள் வணிக தலைவர்கள், தொழில் முனைவோர் மற்றும் ஏற்றுமதியாளர்களாக முன்னேறக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குவதன் மூலம் இந்த தடைகளை உடைக்க எமது அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. பெண் தொழில் முனைவோருக்கு உகந்த சூழலை உருவாக்குவதன் மூலமும் குழந்தை பராமரிப்பு, முதியோர் பராமரிப்பு மற்றும் பெண்களின் பொருளாதார பங்களிப்பை கட்டுப்படுத்தும் மாற்றுத்திறனாளி சேவைகள் போன்ற துறைகளை வலுப்படுத்துவதன் மூலமும் பெண்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற வீதி விபத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த மதுசியன் வயது 28 எனும் இளைஞனை உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு திருகோணமலை வீதியில் நேற்றைய தினம் வீதியை கடக்க முற்பட்ட வேளை ஹயஸ் வாகனம் மோதியதில் இளைஞர் உயிரிழந்துள்ளார். விபத்தை அடுத்து ஹயஸ் சாரதியை கைது செய்துள்ள மட்டக்களப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி 13,40,000 ரூபாய் பண மோசடி செய்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாகரகேன்பிட்ட போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த 3 முறைப்பாடுகள் தொடர்பிலான விசாரணைகளுக்காக நேற்று மாலை நாகரகேன்பிட்ட போலீஸ் நிலையத்துக்கு வருகை தந்த போதே சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பில் வசிக்கும் 45 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தக நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட மேலதிக விசாரணையின் போது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக தெரிவித்து இவ்வாறு பண மோசடி செய்துள்ளமை தெரியவந்துள்ளது. சந்தக நபர் தொடர்பில் கொழும்பு மோசடி விசாரணை பணியகம், வெள்ளவத்தை வாதுவ, மீகவத்த, ஹபாரதுவ மற்றும் கிரியுள்ள ஆகிய போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.